கரெக்டாக சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய வேலைகள் செஞ்சு ஜோஹோ நிறுவனம் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு இன்வெஸ்டராக போகிறாங்க. இதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நான் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் படித்தனால இதை ஆட் பண்ணிக்கலாமா, கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் மட்டும் கொடுக்காம 4 days அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு ஒரு 2 days ஹார்வெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலையை பார்க்க விடுங்க. அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும், ஜென்ரல் மேனேஜரில் ஏன் ஜோஹோவோட முதலாளியே ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜர் ஏன் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது? அந்த தொழிலுக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஹார்வெஸ்டிங்க்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, கன்சிடர் பண்ணலாமே. அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தூய்மை பணியாளரும் ஒரு நாள் வந்து பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி மாதத்தில் 2 நாள் அந்த மாதிரி பண்ண சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சரிசமமாக பார்ப்பாங்க. எல்லா வேலையிலும் என்ன கஷ்டம்னு தெரியும்.